உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலேயுமே ஒரு நாத்திக அமைப்புக்கு ஒரு பெண் தலைவராக இருந்தது அப்படிங்கிறது கிடையாது. மணியம்மையார் செய்த பல ஓஜி இருக்கு, ஓஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரிஜினல் ஓஜி இருந்தாக்க அது மேயர் மணியம்மையார் அவர்கள் தான். பெரியாருடைய டெக்னிக் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய தெரியும். குறிப்பா சொல்லணும்னா என்ன, பெரியாருக்கு பல டெக்னிக் நமக்கு தெரியும். அந்த சட்ட எதிர்ப்பு போராட்டம் செய்யும் பொழுது இந்த சட்டத்தை கொளுத்துவதற்கான தண்டனை என்ன அப்படின்னு தேடும் பொழுது அவர் சட்ட எதிர்ப்பு போராட்டம் அறிவிக்கிறாரு. சட்ட எதிர்ப்பு போராட்டம் ஏன் அறிவிக்கிறார் அப்படின்னாக்கா, சாதியை தாங்கி நிற்கிற சட்ட கூறுகள் அதுல இருக்கு அப்படின்னு, அந்த எந்தெந்த சட்டப்பிரிவுகள் சாதியை தாங்கி நிற்கிறதோ அந்த சட்டப்பிரிவுகளை மட்டும் கிழிச்சிட்டு போய் அதை கொளுத்துறதுக்கான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. அறிவிக்கும் பொழுது இந்த சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை, ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது பெரியாரு, இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதாச்சு, அப்ப எல்லாரும் சட்டத்தை கொளுத்துறேன்னு கிளம்பிட்டாங்கனாக்கா எங்க போய் நிக்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை அப்படின்னு புரட்டும் பொழுது, சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை அப்படிங்கிறது சட்டத்திலே இல்லை. சட்டத்தை உருவாக்கியவர்கள் அம்பேத்கர் உட்பட அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது எழுதி வைக்கல. ஏன் எழுதி வைக்கலன்னா, இந்த சட்டத்தை கொளுத்துவதற்கு ஒருத்தன் யோசிப்பான், அது எவ்வளவு பெரிய தவறு, இதை ஒரு தவற ஒருத்தன் செய்ய மாட்டான், இதுக்கெல்லாம் ஒருத்தன் யோசிக்க கூட மாட்டான், இப்படியாக ஒருத்தன் பிறக்க மாட்டான், பிறந்து வர மாட்டான் அப்படின்னு அவங்க நினைச்ச காலத்துல பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு இத்தண்டு தாடியோட கருப்பு சட்டையோட ஒரு தடியோட ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொளுத்துவதற்காக அறிவிப்பு வெளியிடுறாரு. அப்பதான் புரட்டி பாக்குறாங்க, சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை அப்படின்னாக்கா இல்ல. அப்ப சட்டமன்றத்துல பெரிய விவாதம் போகுது. அப்ப சொல்றாங்க, காங்கிரஸ்காரவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ப அண்ணா உள்ள இருக்காரு, காங்கிரஸ்காரவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சட்டத்தை கொளுத்துனாக்கா புதுசா ஒரு தண்டனையை நம்ம மசோதா போட்டு உடனடியாக சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி அதுல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப பேரறிஞர் அண்ணா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, சட்டத்தை கொளுத்துறன்னு கிளம்புறாரு, 3 வருஷம் தண்டனை 6 வருஷம் தண்டனை அப்படிலாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்ப அண்ணா சட்டமன்றத்துல சொல்றாரு, பெரியாருடன் நான் கூட இருந்தேன் என்கிற வகையில நான் சொல்றேன், பெரியாருடைய கண்ணில் நான் கோபத்தை பார்த்திருக்கேன், அந்த கோபம் 100 எரிமலைக்கு சமமானது. பெரியாருடைய கண்ணில் நான் கருணையை பார்த்திருக்கேன், அது கருணையின் வடிவமாக இருக்கும். பெரியாருடைய கண்ணில் நான் சிரிப்பை பார்த்திருக்கேன், அது குழந்தை சிரிப்பது போன்ற ஒரு சிரிப்பை நான் பார்த்திருக்கேன். ஆனால் ஒருபோதும் பெரியாருடைய கண்ணில் பயத்தை மட்டும் நான் பார்த்ததே இல்லை. நீ 3 வருஷம் 6 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி அவரை பயமுறுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து அதை பின்வாங்குங்கள், அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சட்டம் தண்டனை இதற்கெல்லாம் பயப்படுகிற நபர் பெரியார் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே ஒரு சட்டத்தை கொளுத்தினாரு. அதுல பெரிய போராட்டமாக மாறியது. நிறைய பேர் அதுல தன்னோட உயிரை கூட தியாகம் பண்ணாங்க. இப்படி ஒரு தக் லைஃபாக பெரியாருடைய லைஃபே தக் லைஃப் தான். அதே மாதிரி இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிரான மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றாரு. மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் பொழுது நாகப்பட்டினத்துல பெரியார் தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் முடிஞ்சவொடனே நீடாமங்கலம் ஆறுமுகம் அவருடைய தலைமையில நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு டீம் கிளம்புது. இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான ஒரு பரப்புரையோட கிளப்புறாங்க. கிளப்பி அப்படியே தமிழ்நாடு முழுக்க டிராவல் ஆகி சென்னைக்கு வருது. சென்னையில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துல பெரியார் பேசும்பொழுது சொல்றாரு, இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாக்கா நம் மாணவர்களுடைய இளைஞருடைய கல்வி போயிடும். நம்ம கிட்ட இருக்கிறது ஒண்ணு கல்வி மட்டும்தான். நம் விடுதலைக்கான ஆயுதம் இந்த கல்வி ஒண்ணு மட்டும்தான். இந்த கல்வியிலேயே அவன் கைய வைக்க வந்துட்டானாக்கா அவன் நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையின் ஓரத்துல நின்றுகிட்டு இருக்கோம், வாழ்வா சாவா என்கிற இடத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம பொறுமை காத்து நம்ம எதையும் சாதிக்க போறது இல்ல. கல்வி ஒன்றுதான் நம்முடைய விடுதலைக்கு வழிவகுக்கும். அதையும் புடுங்க பாக்குறான் அந்த பாப்பான். அதனால நீங்க எல்லாரும் ஒரு கையில மண்ணெண்ணையும் ஒரு கையில தீப்பந்தத்தையும் வச்சுக்கோங்க. நான் எப்ப ஊன்னு சொல்றேனோ அப்ப பூந்து வேலையை பார்த்துருங்க அப்படின்னு இந்த மாநாட்டுல பேசுறாரு. மறுநாள் ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி தான் அப்புறம் சிஎம். அப்ப தன்னுடைய ராஜினாமா லெட்டர் எழுதி வச்சுட்டு புறவாசல் பக்கமா ஓடி போனவர் தான் ராஜகோபாலாச்சாரி. அந்த அளவுக்கு பெரியாருடைய தக்லைஃப் சொல்லிட்டே போகலாம். காந்தியை பார்த்து பேசும்போது சொல்றாரு, ஐயா நீங்க சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறவரை தான் அந்த பார்ப்பன கும்பல் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும், உங்களை உயிரோடு விட்டு வைக்கும். நீங்க என்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக உங்களுடைய வாயை திறக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க மூச்சை பிடிச்சிருவாங்க, உங்க மூச்சை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றீங்க? இது பார்ப்பனியம், இந்த பாப்பா இந்த வேலையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போதுதான் காந்தி சொல்றாப்புல, நீங்க 24 மணி நேரமும் பாப்பானுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்க கட்சியே நீங்க பார்ப்பனியத்துக்கும் பாப்பானுக்கு எதிராக தானே வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப ஒருவேளை இந்த பாப்பாலாம் அப்படி செய்வான்னாக்கா அப்ப உங்களை என்னைக்கோ சோழியை முடிச்சிருக்கணுமே, ஏன் உங்களை இந்த பாப்பா எதுவுமே பண்ணல? அப்ப உங்களை எதுவும் செய்யாத பாப்பா என்னை மட்டும் பண்ணுவான்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்பதான் பெரியார் சொல்றாரு,
நீங்க உங்களுடைய எதிரி, இந்த மக்களுக்கான எதிரி யார் என்பதை நீங்கள் காண்பிக்கவில்லை. ஆனால் என் மக்களுக்கு எங்களுடைய எதிரி யார் என்பதை நான் காண்பித்து விட்டேன். அதனால என்னுடைய உயிருக்கல்ல, என்னுடைய கண்டை காலில் உள்ள ஒரு மயிரை கூட அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். இதே மாதிரி நிறைய தக்லைஃப் நம்ம பெரியாரை பத்தி பேசிட்டே போலாம். எதற்கும் அஞ்சாதவர், யாருக்கும் அஞ்சாதவர் தந்தை பெரியார். அதனாலதான் இவ்வளவு உரிமைகள் நம்ம மீட்டு கொடுத்து நம்ம இன்னைக்கு உட்காந்து அந்த ஸ்பீச் ஆஃப் ஃப்ரீடமா இருக்கட்டும், அல்லது மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இடஒதுக்கீட்டின் மூலமாக நம்ம படிச்சது, வேலை வாங்கினது, இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது பெரியார் தான் காரணம். எனக்கா எதிரி யார் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அதன் வழியாக வந்து அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கின அரசாங்கம், அது பெரியாரின் வழி, சமூக நீதியின் வழி, சுயமரியாதையின் வழி பயணிச்சு இன்னைக்கு நம்ம அந்த இடஒதுக்கீட்டை பயன்பெற்று இன்னைக்கு நம்ம சுயமரியாதை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நமக்கு பெரியாரை பத்தி நிறைய தெரியும். ஆனா மணியம்மையார் அப்படின்னு சொன்னாலே, மணியம்மையார் ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பெண்மணி, ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர். அவங்க சொல்ல போனோம்னா ஒரு டயலாக் வந்து எச் ராஜா சொன்ன ஒரு டயலாக் அப்படியே நீங்க அதை மணியம்மையாருக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாப்புல, அது அப்படியே இங்க பொருத்தலாம். மணியம்மையார் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பெரியார். அதுதான் உண்மை. ராவணலீலா நடத்தும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராமலீலா வடக்கு நடத்துவாங்க. அப்ப ராவணலீலான்னு அம்மா அறிவிக்கிறாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர்லாம் அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா நீங்க எப்பட்ட ராவணலீலான்னு அறிவிச்சிட்டீங்க, இந்த சங்கி பிரிவுலாம் கலவரம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இதை கொஞ்சம் ஒத்தி வைங்க அல்லது டிராப் பண்ணுங்க, இல்லைனாக்கா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மணியம்மையார் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நான் தேதி அறிவிச்சிட்டேன், தோழர்களுக்கு எப்போ அறிவிப்பு கொடுத்தாச்சு, தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பயணத்தையோ போர்க்குணத்தையோ என்னால இனிமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, என்னங்க நீங்க இவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க, நீங்க ஐயா இருந்தாருனாக்கா நான் வந்து சொன்னாக்கா அவர் கன்சிடர் பண்ணுவாரு. சரி ஓகே, அரசாங்கத்துக்கு தொந்தரவா இருக்குமா, சரி நம்ம அரசாங்கம் நடக்குது, சரி நான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், அல்லது நான் தள்ளி வச்சுக்கிறேன், வேற ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாரு. நீங்க என்ன இவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா வந்து அவங்ககிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன டைலாக் என்னன்னாக்கா, உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான், ஐயா இருந்தாருனாக்கா நீங்க சொல்றதை கேட்பாரு, தள்ளி வச்சு போற அல்லது வித்ட்ரா பண்ணுவாரு. ஆனா நான் ஐயா இல்லைங்களே, நான் மணியம்மையார் ஆச்சுங்களே. அதனால சொன்ன தேதியில், சொன்ன இடத்தில், சொன்ன நேரத்தில் ராவணன் நடக்கும் என்று நடத்தி காட்டியவர் அம்மையார் மணியம்மையார் அவர்கள். நீங்க கைது பண்ணீங்க, நடவடிக்கை சட்டப்படி என்னவோ அதை நீங்க எடுத்துக்கங்க, நான் உங்களை தடுக்கல, அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயில போடுங்க, எங்க தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க, தலைவராக்கி நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ராவண லீலாவை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ராவண லீலா என்பதை நடத்தி காட்டியவர் அம்மையார் மணியம்மையார் அவர்கள். இந்த மாதிரி மணியம்மையாருடைய தக் லைஃப் நிறைய இருக்கு. ஒரிஜினல் ஓஜி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரிஜினல் ஓஜி என்ன அப்படின்னு நிறைய வரலாற்று தரவுகளோட பேசுறதுக்கு அடுத்ததாக இந்திரகுமார் பேரடி அவர்களும், அப்புறம் ஒரு புத்தகம் ஒண்ணு ராவணலீலா சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு ரவுத்ரா அவர்களும் அடுத்ததாக காத்திருக்கிறார்கள்.